அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா ஃபேமிலியோட இனியோட டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. அந்த டைமில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம இனியாவை தான் டான்ஸ்க்காக கூப்பிட்றாங்க. இனியா செம்ம மாசாக டான்ஸ் ஆடிடுறாங்க. இனியாவோட டான்ஸை பார்த்து வந்திருக்கிற எல்லாரும் கைத்தட்டல், விசில் சத்தம் அப்படி இப்படின்னு தன்னை மீறி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோபியும் வந்திருக்காரு அந்த காம்படிஷனில் கலந்துக்க. இனியா ஆடுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து கோபி சந்தோஷத்தில் விசில் அடிக்கிறது என்ன, கிளாப் பண்ணுறது என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் இனியா என் பொண்ணு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக அவள் ஜெயிச்சிருவா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து தற்பெருமையை பீத்திக்கிறாரு. ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் முன்னுக்கு வர மாட்டார். ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவர் தான் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாக்கியா என்ன பண்ணாண்டே எழிலே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாளடா, எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஆடிருக்காங்க, இனியா விட இன்னும் நல்லா ஆனவங்களாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இனியாவோட டான்ஸ் முடிஞ்சதுமே வெளியே வந்து பேசிக்கிறாங்க. உடனே எழில் வந்து அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழிலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பிரேக் முடிஞ்சதுமே உள்ளே வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. அடுத்து இனியாவும் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே பாக்கியா எழில் எல்லாரும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அந்த டைமில் இனியாவை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு ஹப் பண்ணி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, அடுத்த கட்டத்துக்கு நீ போனது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழில், செலியன், பாக்கியா, ஜெனின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோபி வந்து ஒரு தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே இதை பார்த்து இனியா என்ன பண்ணாங்கன்னா, டேடி வாங்க டேடி, நீங்களும் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா போய் பேச, உடனே கோபி வந்து சொல்ல நீ ரொம்ப சூப்பராக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எழில் வந்து அம்மா இதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எப்போவுமே அவர் அப்படி தானே, எந்த ஒரு நல்லது வந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் அப்படிங்கிற மாதிரி பேசிப்பார், நீ அதை நினச்சிலாம் ஒரே பண்ணிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி எழில் பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதே போல் ஒவ்வொரு கட்டத்தையும் நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு இனியா போனாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.